அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கேட்டிருந்த ஜென்ரல் தமிழ் ரொம்பவே கடினமாக தான் இருந்தது கேள்விகள். ஸோ இந்த கேள்வியில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாகவே இந்த வருஷம் கடைசி வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாகவே கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. ஏன் அது காரணம்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் தான். ஏன்னா குரூப் 4 அடிப்படையில் இந்த தடவை கேள்விகள் கேட்கப்படையில. அதுதான் உண்மையான ஒரு காரணம். இதில் கேட்கப்பட்டிருக்க அனைத்து கேள்விகளும் ஒரு குரூப் 1 மற்றும் குரூப் 2க்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாண்டர்டில் தான் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இந்த கட் ஆஃப் நம்ம இந்த தடவை ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு ப்ரிடிக்டபுள் கட் ஆஃப் மட்டும்தான், அஃபிஷியல் கிடையாது. கடந்த வருடத்துக்கும் இந்த வருடம் கேட்டிருக்க கேள்விகளுக்கும் அடிப்படையில் நம்ம இந்த கட் ஆஃப் அதாவது ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இதிலே பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த 2019ஆம் ஆண்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் வெளியிட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9398 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,100 வேக்கன்சிஸ் மேலே வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது கடந்த ஆண்டு அதாவது 2024 பார்த்தீங்கன்னா 6,624 வேக்கன்சிஸ் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சி 3,935, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 4,000க்கும் கம்மியான வேக்கன்சிஸ் தான் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஃபாரஸ்ட்டு எல்லாமே இதில் வேறு கம்பைன்ட் ஆகுது, ஓகேங்களா. கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்பவே கம்மி தான். ஆனாலும் இப்படியே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் வேக்கன்சிஸ் ஒவ்வொரு தடையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எலெக்ஷன்ற காரணத்தினால கண்டிப்பாக ஏற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது போக போக அதை அடுத்ததில் பார்ப்போம். இப்போ கட் ஆஃபுக்கு போவோம். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நான் கடைசியாக 2 ஆண்டுகளையும் இந்த ஆண்டு ஒப்பிட்டு தான் நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 170 மதிப்பெண் மேலே எடுத்திருந்தவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கு முந்தின ஆண்டு பார்த்தீங்கன்னா 168. வேக்கன்சிஸ் ஏற ஏற நமக்கு கட் ஆஃபும் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அதன் அடிப்படையில் இந்த தடவை ஜென்ரல் இதுக்கு நான் இன்னும் போடலை. அது எப்பயுமே எப்படின்னா கம்யூனிக்கல் ரேங்கிங்கை அதுக்கு மேலே வரக்கூடியது தான் ஜென்ரல் இதுக்கு சாத்தியமாகும், ஓகேங்களா. அதுக்கு மேலே எடுக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரிக்கு மாற்றப்படுவாங்க. அவங்களாம் அதில் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங்கும் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பிசி இது பார்ப்போம். பிசி இது பார்த்தீங்கன்னா 2023 167 கேள்விகளுக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தது. அடுத்தது 168 இருந்தது. இந்த வருஷம் நம்மளுக்கு தமிழ் மற்றும் இந்த ஜென்ரல் இது அடிப்படையில் ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் நம்ம அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தடவை ஒரு 10 மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ 158 எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும், ஓகேங்களா. 158 எடுத்தவங்களுக்கு சேஃப் ஜோனாகவே இருக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மார்க்ஸ் தான் வேரியபிள் ஆகும், ஓகேங்களா. அதிகபட்சம் அதுதான் இருக்கும். நம்ம வருஷம் பார்க்குறத பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த வருஷம் கேள்விகள் அடிப்படையில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இதுலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இல்லைன்னா ஒரு 3 மதிப்பெண் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 155 எடுத்திருந்தீங்கன்னா சேஃப் ஜோன் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதே அடிப்படையில் எம்பிசியை பார்த்தீங்கன்னா 164 23 இருந்தது. 164 23ஆம் ஆண்டில் இருந்தது. அடுத்தது 165 இந்த வருஷம் 157 இருக்குன்ட்டு நம்ம கணிக்கிறோம், ஓகேங்களா. அதேமாதிரி பிசிஎம் பாருங்கள். பிசிஎம் இந்த வருஷம் 148 தான் இருக்குன்ட்டு இந்த வருஷம் இருக்குது. ஃபஸ்ட்டு 160 163 தான். ஆனால் இந்த வருஷம் மதிப்பெண் குறைஞ்சி 148 எடுத்திருந்தாலே நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்தது எஸ்சி
எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான் இருக்குது. இந்த கட் ஆஃப் 149 எடுத்தாலே உங்களுக்கு அதிகபட்சம் சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 139 மதிப்பெண், அதாவது 139 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாலே உங்களுக்கு இந்த அளவான சேஃப் ஜோனுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அடுத்தது எஸ்டி பிரிவினருக்கும் அதே தான், 138 போட்டிருந்தாலே உங்களுக்கு இந்த தடவை உங்களுக்கு கட் ஆஃப் சேஃப் ஜோன் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது விடோ கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருந்தாலே இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது விடோ பீப்புள்ஸுக்கு இப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் மேலே வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா. இது வந்து சர்டிஃபிகேட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கேட்டகிரியில் பேசும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து எவ்வளோ சீக்கிரம், அதாவது இப்போயே கலெக்டரேட்டில் போயிட்டு சீக்கிரமாக வந்து உங்களோட ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை கலெக்டரேட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கடைசி நேரத்தில் வந்து யாரும் கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு வந்து எப்பயுமே கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சர்டிஃபிகேட் இல்லாத காரணத்தினால ஒவ்வொரு தடையும் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. அடுத்தது டிஃப்ரெண்ட்லி டிசேபிள் பீப்புள்ஸ் பொறுத்த வரைக்கும் 105 கட் ஆஃப் வந்து இருக்கும். இது கீழே போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து இதுதான்ட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. இதுக்கு கீழே போகிறதுக்கு சேஃப் ஜோன் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண் வந்து குறையும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா இதுலேருந்து, அதாவது இப்போ சாதாரணமாக இங்கிலீஷ் மீடியம் பாதி வந்து தமிழ் பாதி இங்கிலீஷ்னு முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1லேருந்து 3 மதிப்பெண் தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு மேலே வந்து அதில் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்காது. ஸோ இவ்வளவு தான் இருக்கும். பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கொஸ்டின் கட் ஆஃப்லேருந்து உங்களுக்கு 1லேருந்து 3 மதிப்பெண் வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கான சேஃப் ஜோன் வந்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு பெரிய இது. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டைப்பிங் முடிச்சுட்டாங்க. ஸோ வந்து முக்கால்வாசி பேர் இப்போ வந்து 100ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 70% பேர் வந்து டைப்பிங் முடித்தவங்க தான் இதில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த வருஷத்தில் வந்து பெருசாக மேஜர் ரோல் பண்ணாது. இதுவும் 1லேருந்து 2 மதிப்பெண் மட்டும்தான் நமக்கு தூக்கி கொடுக்குமே டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அதனால் இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான நம்மளோட ப்ரிடிக்டபிள் கட் ஆஃப் மதிப்பெண்ணாக இருக்குது. சேஃப் ஜோனு இதுவாக தான் இருக்கும்ட்டு நம்ம நம்புகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கீஸ் வர நமக்கான அஃபிஷியலான ஒரு கட் ஆஃப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மேலும் இப்போ வந்து எழுதியிருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, இதற்கான கட் ஆஃப் வரும் எவ்வளோன்றதை அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் பார்ப்போம். இந்த வருஷம் கட் ஆஃப் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் தான். இதில் வந்து வருஷம் வந்து நமக்கு கொஞ்சம், அதாவது டிஃபிகல்ட்டே இருக்காது, குரூப் 4 லெவலில் இருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அட்வான்ஸ் லெவலில் கேட்டுட்டாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக கேட்டிருக்காங்க. நம்ம வந்து புக்கு உள்ளார படிச்சிருந்தாலும் அவுட் ஆஃப் சிலபஸே நிறையா வந்திருக்கு. ஓகேங்களா. அதிலே கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொஞ்சம் கேட்டிருக்கறனால இந்த கஷ்டம் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதற்கான விளக்க வீடியோவை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.